ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் பேஸ்ட் ஆன் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப். நம்ம ஆல்ரெடி ஹெச்சிஎஃபோட கான்செப்டும் லேர்ன் பண்ணியாச்சு, எல்சிஎமோட கான்செப்டும் லேர்ன் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரெண்டையும் பேஸ் பண்ண ஒரு சம் டீச் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ஆஃப் எனி டூ நம்பர்ஸ் அதுக்கு இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் அதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். சிக்ஸ். சிக்ஸ் இஸ் அ பெர்ஃபெக்ட் நம்பர். ரிமெம்பர், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் இதுக்கு பெர்ஃபெக்ட் நம்பர்ன்றதுக்கு ரீசன் சொன்னேன் நான் ஃபேக்டர்ஸ் டீச் பண்ணும்போது. ஓகே, நல்ல கவனிக்கும். இப்போ நான் 6 and 9 எடுத்துக்கிறேன். டேக்கிங் டூ நம்பர் 6 and 9. இப்போ இந்த ரெண்டு நம்பர்ல பாத்தீங்கன்னா எல்சிஎம் ஆஃப் 6 and 9 என்னன்னு பாருங்க. எல்சிஎம் ஆஃப் 6, 9 என்னன்றதை நம்ம ஈஸியா சொல்ல முடியும். நம்ம எல்சிஎம் நான் செஞ்சு கூட சொல்லலாம், இல்லைன்னா நான் சிம்பிளா எழுதுறேன். 6 1s are 6, 6 2s are 12, 6 3s are 18. These are the multiples of 6. 9 1s are 9, 9 2s are 18, 9 3s are 27. These are the multiples of 9. So இதுல least common multiple of 6 and 9 வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 18 தான். இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். எல்சிஎம் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன் எப்படி கண்டுபிடிக்கணும்ன்றதுக்கு. ஸோ இப்போ நான் டைரக்டா ஆன்சர் இருக்கேன். ஸோ எல்சிஎம் ஆஃப் 6 and 9 வந்து 18. இப்போ சொல்லுங்க, வாட் இஸ் த ஹெச்சிஎஃப் ஆஃப் 6 and 9? திங்க் பண்ணுங்க. நம்ம ஆல்ரெடி இதுக்கும் நம்ம வீடியோஸ் இருக்கு. ஓகே, இது ஹெச்சிஎஃப் என்னன்னா, இப்போ 6ஓட ஃபேக்டர்ஸ் பாத்தீங்கன்னா, the factors of 6 என்னன்னு பாத்தீங்கன்னா 1 2 3 and 6. அதே மாதிரி 9ஓட ஃபேக்டர்ஸ் என்னன்னு பாருங்க. 1 3 3s are 9, 9 1s are 9. ஸோ இதுல எது வந்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் பாருங்க. ஈவன் தோ 1 is a common factor, the highest common factor is 3. ஸோ HCF of 6 and 9 வந்து 3. இதுல ஒரு பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் கத்துக்க போறது என்னன்னா, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ கிவன் நம்பர்ஸ். நல்லா கவனிக்கும். ரிலேஷன்ஷிப் பிட்வீன் B/W. நான் ஷார்ட் ஃபார்மா பிட்வீன் வந்து B/W எழுதுறேன். பிட்வீன் டூ நம்பர்ஸ். Okay, two numbers and their LCM and HCF and their LCM and HCF. இதுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் தான் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டீச் பண்ண போறேன். அது என்ன ரிலேஷன்ஷிப்னா, இப்போ நம்ம இங்க எடுத்துக்கிறது பாத்தீங்கன்னா 6 and 9. டூ நம்பர்ஸ் என்ன 6 and 9. நான் என்ன பண்றேன் பாருங்க. I'm going to find the product of the two numbers. Product of the two numbers na 6 into 9. What is 6 into 9? 6 9s are 54. அப்போ product of the two numbers என்னன்னு பாத்தீங்கன்னா 54 வருது. அது மட்டும் இல்லாம அந்த ரெண்டு நம்பரோட எல்சிஎம்மையும் நல்லா கவனிங்க. எல்சிஎம் ஆஃப் 6 9. I'm finding the product of the LCM of the two numbers with the HCF of the two numbers. நல்லா கவனிங்க. HCF of 6 and 9. இப்போ இது நல்லா யூஸ் பாருங்க. நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். எல்சிஎமோட வேல்யூ என்ன? 18 into HCF என்ன 3. What is 18 into 3? சொல்லுங்க, நீங்களே பார்க்கலாம். What is 18 into 3? ஆன்சர் சொல்ல முடியுமா உங்களால? 18 into 3 என்ன? 54. இப்போ கவனிச்சிங்களா, ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த ரெண்டு நம்பரா இருந்தாலும் சரி, இங்க நான் எடுத்திருக்கிறது எக்ஸாம்பிள் வந்து 6 and 9. 6 and 9ஓட ப்ராடக்ட் வந்து 54 வந்துச்சு. அந்த 6 and 9ஓட எல்சிஎம்யும் அந்த 6 and 9ஓட HCFயோட ப்ராடக்ட்டும் the same 54 தான் வருது. ஸோ இதுல இருந்து நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். இட் இஸ் நாட் ஓன்லி ட்ரூ ஃபார் 6 and 9, ஃபார் எனி டூ நம்பர்ஸ். நல்லா கவனிக்கணும். 6க்கு 9க்கு மட்டும் தான் இந்த ரிலேஷன்ஷிப் இருக்குமான்னு கேட்டா இல்ல. இட் இஸ் ட்ரூ ஃபார் எவ்ரி நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் சொல்றேன், கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. மல்டிபிளிகேஷன் கேன் பி டன் இன் எனி ஆர்டர். ஃபார் எக்ஸாம்பிள், 3 4s are 12. 3 into 4 is equal to 12. 4 into 3 12 தான். ஆர்டர் சேஞ்ச் பண்ணாலும் மல்டிபிளிகேஷன்ல ப்ராடக்ட் வந்து ஆன்சர் சேமா வரும். த சேம் வே அது வந்து நாட் ஒன்லி ஃபார் 4 and 3, ஃபார் எவ்ரி நேச்சுரல் நம்பர். நல்லா கவனிக்கும். இந்த சேம் வே இப்போ நம்ம வந்து ஃபார் எனி டூ நேச்சுரல் நம்பர்ஸ், அப்போ நான் என்ன பண்றேன்னா அதை ஜெனரலைஸ் பண்றேன். ஸோ ஃபார் எனி டூ நம்பர்ஸ், நல்லா கவனிங்க, ஃபார் எனி டூ நம்பர்ஸ், எனி டூ நம்பர்ஸ், அதுக்கு ஒரு நம்பருக்கு பேர் எக்ஸ்னு எடுத்துக்கிறேன், இன்னொரு நம்பரோட பேர் என்ன எடுத்துக்கிறேன்? ஒய்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு நம்பர் இருக்கு. எக்ஸும் ஒரு நேச்சுரல் நம்பர் தான், ஒய்யும் ஒரு நேச்சுரல் நம்பர் தான். அப்போ ரெண்டு நேச்சுரல் நம்பர் இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு நேச்சுரல் நம்பரோட ப்ராடக்ட், தட் இஸ் எக்ஸ் இன்டு ஒய், will always be equal to the product of LCM of x and y and HCF of x and y. So this is a wonderful relationship you should always remember. நல்லா கவனிங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ரிலேஷன்ஷிப். ஏன் ஃபார் எனி டூ நம்பர்ஸ், அதான் நான் எழுதிருக்கேன். எக்ஸும் ஒய்யும் எனி டூ நேச்சுரல் நம்பர்ஸா இருக்கலாம். எந்த ரெண்டு நேச்சுரல் நம்பரோட ப்ராடக்ட்டும் அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? அந்த ரெண்டு நம்பரோட எல்சிஎம்யும் அந்த ரெண்டு நம்பரோட HCFயும் கண்டுபிடிச்சு அதை ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணா அந்த ஆன்சர் ஈக்குவலா இருக்கும். அதுக்கு தான் நான் எக்ஸாம்பிள் இங்க காமிச்சு பாருங்க. Here I have taken two numbers. என்னலாம்? 6 and 9. 6 into 9, product of 6 and 9 is 54. The product of the LCM of 6 and 9 and HCF of 6 and 9, that is LCM is 18.
Here LCM of 6 and 9 is 18, HCF of 6 and 9 is 3, the product அதுவும் என்னதான் இருக்கு 54 தான் இருக்கு. அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு முதல்ல புரிஞ்சுக்கணும். இது எல்லாருமே உங்களோட நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. ஆல்வேஸ் ரிமெம்பர், product of any two numbers is always equal to the product of their LCM and HCF. ஓகே, இது ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்ட் அப்படியே மைண்ட்ல வச்சுக்கோங்க. எதுக்காக இந்த கான்செப்ட் சொல்லி கொடுக்குறேன்னா, இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி ஒரு ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு சம் இருக்கு. இந்த சம் பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.2ல பாத்தீங்கன்னா சமச்சீர் கல்வி சிலபஸ்ல எக்ஸசைஸ் 1.2ல கொஸ்டின் நம்பர் 8ல இருக்கு. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எதனால இது இம்பார்ட்டன்ட் சொல்றேன்னா, நல்லா கவனிங்க. நான் எப்பவுமே இம்பார்ட்டன்ட் சொல்லும் போது நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க இம்பார்ட்டன்ட்னால எக்ஸாம்ல வருமா, அதுதான் இம்பார்ட்டன்டானோ. இம்பார்ட்டன்ட் அப்படின்னா என்னன்னா, அந்த சம்ம நம்ம புரிஞ்சுக்கும் போது நம்மளோட மைண்ட் வந்து ஷார்ப்பன் ஆகும், நம்மளோட திங்கிங் எபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும், நம்மளால வந்து ஃபியூச்சர்ல ஒரு ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த சம் இம்பார்ட்டன்ட் சொல்றேன். இது மேலோட்டமா படிக்கக்கூடாது, ஏதோ மார்க் எடுத்தா போதுன்றதுக்காக படிக்காதீங்க. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் கிளியர்லி அண்ட் ஹவு ஐம் அப்ரோச்சிங் த சம். ஒரு டீச்சர் எப்படி அந்த சம் அப்ரோச் பண்றாங்க, இதை வேற மாதிரி அப்ரோச் பண்ண முடியுமான்னு சொல்லி நீங்க திங்க் பண்ணணும். உங்க பிரெயினுக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க கத்திலாம் பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மரம் வெட்டுறதுக்கு இல்ல வந்து ஏதாச்சும் ஒரு விறகை வெட்டுறதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, வெட்டும் போது என்ன ஆகும்னா, அது வந்து அதோட ஷார்ப்னஸ் வந்து மழுங்கி போயிடும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அதை வந்து ஷார்பன் பண்ணுவாங்க. அந்த ஷார்பன் பண்ற மாதிரி தான் சில மேக்ஸ் சம் செய்யும் போது நம்மளோட பிரெயின் வந்து ஷார்பன் ஆகும், நம்மளோட திங்கிங் எபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு சம் இது. இன்ட்ரெஸ்டிங் சம், வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச சம். ஏன் அப்படி சொல்றேன்னா, நிறைய பேர் வந்து இந்த சம் இன்னைக்கு படிச்சா 10th அப்போ இந்த இதே சம் கேட்டா என்ன சம் இது கஷ்டமா இருக்கு அப்படி யோசிப்பாங்க. நோ, இது பேசிக் 6th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய சம். 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2ல இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் 1.2ல இருக்கக்கூடிய 8th கொஸ்டின். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். ஆல்சோ எனக்கு ரொம்ப பிடிச்ச கொஸ்டின். ஏன்னு பாருங்க, நான் ரீட் கொஸ்டின் எழுதுறேன் பாருங்களேன். The LCM of two numbers, the LCM of two numbers 210 and sorry, the LCM of two numbers is 210. I'm really sorry. The LCM of two numbers is 210. யூஸ்வலா நமக்கு எப்படி கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, they will give any two numbers or three numbers and they will ask us to find LCM. We already know how to find the LCM of two numbers or three numbers. Here, the LCM of two numbers is given as 210 and their HCF highest common factor is 14. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? யூஸ்வலா என்ன பண்ணுவாங்கன்னா, ரெண்டு நம்பரை கொடுத்து find the LCM and HCF கேட்பாங்க. இங்க அப்படி டிஃபரெண்டா இருக்கு. The LCM of the two numbers is 210 and the HCF of the two numbers is 14. They are asking how many such pairs exist. Very interesting question. How many such pairs exist? This is the question. நல்ல கவனிங்க. Very interesting. How many pairs exist? For example, இதோட மீனிங் என்னன்னு சொல்லிடுறேன். ரெண்டு நம்பருக்கு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா, எத்தனை விதமான பேர் இருக்கு. பேர்னா 2, ரைட்? So, how many pair of numbers are there for which the LCM is 210 and HCF is 14? That is the question. Reverse-ல போறோம் நம்ம. அதாவது 2 numbers கொடுத்து LCM கண்டுபிடிக்க சொல்லல, 2 numbers கொடுத்து HCF கண்டுபிடிக்க சொல்லல. They are asking us to find what are the possible 2 numbers for which the LCM is 210 and the HCF is 14. நான் எப்படி அப்ரோச் பண்றேன்னா, based on the relationship which I have taught earlier. நான் சொல்லி கொடுத்தேன்ல, the product of any two numbers is equal to the product of their LCM and their HCF. So அந்த கான்செப்ட் தான் அப்ளை பண்ண போறேன். இப்போ பாருங்க, நான் முதல்ல செய்ய போறது என்னன்னா, எனக்கு அந்த ரெண்டு நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கும். என்னோட ஆசையா அதுதான். அப்ப அந்த ரெண்டு நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, எக்ஸும் ஒய்யும் என்னெல்லாம் இருக்க முடியும்னு கேட்கறாங்க. how many pairs exist தான் கேட்கறாங்க. but I'm going to find what are the values of x and y and the unknown numbers. அப்ப என்ன எடுத்துக்கிறேன்னா, let the two numbers be x and y. Let the two numbers be x and y. x and y. அப்ப அந்த ரெண்டு நம்பர் x and y ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ according to the condition, that is the given question, நான் இப்போ எப்படி எழுதலாம் பாருங்க, LCM of x, y, because அந்த ரெண்டு நம்பர் x and y எடுத்துக்கிறேன். what is LCM? It is given in the question 210. அடுத்தது எழுதிக்கலாம், HCF of x, y is equal to 14. இது ரெண்டுமே கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. it is equal to what? 14. அப்போ நமக்கு LCM of x and y 210, HCF of x and y is 14 அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட் நான் டீச் பண்ண போறேன். ஓகேவா? அது என்ன கான்செப்ட்னு பாத்தீங்கன்னா, இந்த எக்ஸும் ஒய்யும் நம்ம வேற விதமா எழுதலாம். அது எப்படி எழுதலாம்னு நான் சொல்றேன். let x is equal to and y is equal to எப்படி எழுதலாம்னு சொல்றேன்.
அதுக்கு முன்னாடி நான் வேற ஒரு கலர் யூஸ் பண்றேன் உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக, ஒரு புரிதலுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் 9 and 6 எடுத்துக்கிறேன். 9 and 6. இப்போ 9ஓட ஃபேக்டர்ஸ் என்ன? 1, 3 and 9. 1 3s are 1 9s are 9, 3 3s are 9, 9 1s are 9. 6ஓட ஃபேக்டர்ஸ் என்ன? 1 6 are 6, 2 3s are 6, 3 2s are 6 and 6 1s are 6. இதுல பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுக்குமே HCF வந்து 3 தான். HCF என்ன? 3. அப்போ 9 வந்து நான் எப்படி எழுதுறேன்னா, இதுக்கு பேர் ஃபேக்டரைசேஷன் சொல்லி கொடுத்துருக்கேன் நான். ஃபேக்டரைசேஷன் என்னன்னா, ஒரு நம்பரை வந்து ப்ராடக்ட் ஆஃப் இட்ஸ் ஃபேக்டர்ஸ் எழுதுறது. ஃபார் எக்ஸாம்பிள் 9 வந்து the highest common factor of 9 and 6 and 3 அதை எழுதிக்கிறேன் into some other number எழுதலாம். The same way 6 வந்து எப்படி எழுதலாம்னா, the highest common factor of 6 and 9 and 6 and 3 into some other number எழுதலாம். அப்போ 9 எப்படி எழுதலாம்? 3 into 3 that is 9 and 6 எப்படி எழுதலாம்? 3 into 2. அப்போ இதுக்கு பேர் தான் என்னன்னா factorization. Even though both the numbers are prime, it is also called as prime factorization. Here also it is also prime factorization. But என்ன மீன் பண்ண விரும்புறேன்னா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3 வந்து highest common factor of both 9 and 6. அப்போ ரெண்டு நம்பருக்கு HCF தெரிஞ்சதுன்னா, HCF என்ற சென்ஸ் என்னன்னா, அந்த ரெண்டு நம்பருக்குமே அது ஒரு ஃபேக்டர் தான். அப்போ ஒரு நம்பரை ஃபேக்டரைசேஷன் ஃபார்மேட் எழுதணும்னா, எனி ஒன் ஃபேக்டர் இன்டூ சம் அதர் நம்பரா எழுத முடியும். அதான் அதோட மீனிங். கரெக்டா? அப்ப எப்படி 9 வந்து 3 into 3 எழுதுறேன், தட் இஸ் 9. The same way 6 வந்து 3 into 2 எழுதணும். இப்போ இங்க 3 2 நமக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு. பட் இங்க வந்து எனக்கு என்னன்னா, இந்த எக்ஸும் ஒய்யும் என்னன்னே தெரியாது. ஆனா இந்த எக்ஸுக்கும் ஒய்க்கும் காமன் ஃபேக்டர் 14 தெரியும். And that too 14 is the highest common factor. 14 is the highest common factor of x and y. அப்ப நான் x எப்படி எழுதலாம்னா, 14 times some number. அந்த நம்பரை வந்து நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். அது என்ன நம்பர் எனக்கு தெரியாது, பிகாஸ் x தெரியாது. ஆனா x is a multiple of 14, I know that. Because 3 is a factor of 9, so I can write 9 as 3 times some number. And the same way for 6, 3 is a factor. I can write 6 as 3 times some other number. That is 2. 3 2s are 6. Likewise, 14 is a factor of both x and y. So I can write x as 14 times some number, that is a. And y as 14 times some number, that is b. We don't know what is a and b. Our aim is to find what is a and b so that we can find the final answer. இப்போ பாருங்க, so அப்போ x is equal to 14 times a and y is equal to 14 times b. அது உங்களுக்கு புரிஞ்சிச்சு நம்புறேன் நான். ஓகேவா? நல்லா கவனிங்க. எப்படின்றது புரிஞ்சிச்சா? இது 9 and 6 சொன்ன மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாமே, 12 and 18. For 12 and 18 நான் பார்த்தோன்னே என்னால சொல்ல முடியும், the highest common factor என்னன்னு பாத்தீங்கன்னா 6 தான். HCF என்னமா? HCF of 12 and 18 என்ன? 6. Because 6 2s are 12, 6 3s are 18. அப்போ நான் 12 எப்படி எழுதலாம்? The HCF is 6. 6 into ஒரு நம்பர் 2 எழுதலாமா? The same way 18 எப்படி எழுதலாம்? HCF of 12 and 18 என்ன? 6. அப்போ 6 into 3. அப்போ எப்பவுமே ரெண்டு நம்பருக்கு அந்த நம்பரை வந்து HCF தெரிஞ்சா போதும், HCF into some other number எழுத முடியும். அங்க எனக்கு x தெரியாதனால I'm writing x as 14 times a, because 14 is a factor of x. The same way y I don't know, I'm writing, but 14 is the factor of y, that is why y is equal to 14 times b. So இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சுனா போதும். Now we are going to use the relationship. Okay, that is for any two numbers and their LCM and HCF. We know that. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, I'm going to use, we know that. நல்லா கவனிங்க. I use the word WKT. So it represents we know that. What is the condition we know? That is product of any two numbers x and y will always be equal to LCM of the two numbers, LCM of xy into HCF of xy. This is the relationship between any two numbers and the LCM and HCF. இப்போ நான் என்ன பண்றேன்னா, இதில் அப்ளை பண்றேன். What is x? We don't know. We have to find what is x and y. But LCM of x and y is given. That is given as 210. Okay, அப்போ நான் என்ன பண்றேன்? 210 replace பண்றேன் into HCF of x and y. question கொடுத்தாங்க. For any two, the LCM of two numbers is 210. The HCF is 14. So I'm writing 14 over here. So இந்த ஸ்டெப் வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிச்சு. கரெக்டா? அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க, x. But I know what is x. Just now I have written the x as 14 times a and y as 14 times b. அப்போ நான் இந்த x எப்படி ரீப்ளேஸ் பண்றேன்? I'm replacing x by 14 times a and I'm replacing y by 14 times b. அப்போ என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, லெஃப்ட் சைடுல வந்து இந்த place of x I'm replacing x by 14 times a using this, okay, multiplication over here, and y as 14 times b. Listen carefully ma, நல்லா கவனிக்கணும். இந்த x தான் I'm replacing by 14 times a. இந்த y தான் நான் replace பண்றேன் 14 times b. So x into y, that is 14 times a into 14 times b is equal to 210 into 14. Correcta? Now இப்போ என்ன பண்ண போறேன்னா, I'm going to find what is a and b. a and b தான் unknown. So நான் என்ன பண்றேன்னா, இந்த a யும் b யும் லெஃப்ட் சைடுல வச்சிரேன், a and b.
is equal to right side இருக்கிறது அப்படி எழுதிக்கிறேன் 210 into 14 210 into 14 நல்லா கவனிங்க இப்போ எனக்கு தேவை வந்து what is a into b ஆனா நான் என்ன மூவ் பண்ண போறேன்னா இந்த ரெண்டு நம்பர் இருக்கு பாருங்க இந்த 14ஐயும் இந்த 14ஐயும் ரைட் சைடுல மூவ் பண்ண போறேன் இப்போ ஒரு ரூல் இருக்கு அது என்ன ரூல்னா மேக்ஸ்ல ஒரு பேசிக் ரூல் என்னன்னா அந்த மெத்தடுக்கு பேர் என்னன்னா டிரான்ஸ்பொசிஷன் மெத்தட் அது பேர் என்ன டிரான்ஸ்பொசிஷன் மெத்தட் நம்ம யூஸ்வலா இந்த டிரான்ஸ் அப்படின்ற வேர்ட் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம் டிரான்ஸ்போர்ட் டிரான்ஸ்னால என்னன்னா மூவ்மெண்ட் ரைட் அப்போ டிரான்ஸ்பொசிஷன் மெத்தட்னா என்ன அர்த்தம்னா ஒரு ஈக்குவேஷன்ல ஒரு நம்பரையோ இல்ல ஒரு வேரியபிளையோ ஒரு சைட்ல இருந்து ஒன் சைட் ஆஃப் த ஈக்குவேஷன் இருந்து அனதர் சைட் ஆஃப் த ஈக்குவேஷனுக்கு மாத்துறதுக்கு பேர் தான் டிரான்ஸ்பொசிஷன் மெத்தட் அந்த டிரான்ஸ்பொசிஷன் மெத்தடோட ஒரு ஒன் ஆஃப் த ரூல் என்னன்னு பாத்தீங்கன்னா மல்டிபிளிகேஷன் இருக்கிறத ஆப்போசிட் சைட் கொண்டு போனா இட் பிகம்ஸ் டிவிஷன் மல்டிபிளிகேஷன் இருக்கிறத ஆப்போசிட் சைட் கொண்டு போனா டிவிஷன் அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் ஃபார் எக்ஸாம்பிள் 5 into 2 is equal to 10. Is this equation correct? Yes, it is a correct equation. Now this 2 is in multiplication. 5 times 2. When a number which is in multiplication taken to the right side, it becomes what? Division. Now we'll check whether it is correct or not. It becomes 10 divided by 2. What is 10 divided by 2? 5 is equal to 5. Again, we got the correct equation, right? So, multiplication when taken to the opposite side becomes division. That is one of the rule of transposition. Addition taken to the opposite side. Plus ஒரு number opposite கொண்டு போனா it becomes minus. So, இதெல்லாம் basic rules. இப்போ நம்ம இதுக்கு multiplication தான் இருக்கு. So, I'm taking this 14 which is in multiplication and this 14 which is also in multiplication to the opposite side. So, it becomes divided by 210 into 14 divided by 14 into 14. இந்த ரெண்டுமே டிவிஷனா மாறிடுச்சு. இப்போ கேன்சலேஷன் பண்றேன், சிம்பிளிஃபை பண்றேன். 14 ones are 14, 14 ones are 14. கரெக்டா? இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியணும் 14ஐயும் 210ஐயும் கேன்சல் பண்ண முடியுமா? அப்சல்யூட்லி பண்ண முடியும். டைரக்டாவே என்னால பண்ண முடியும். உங்களுக்கு தெரியலன்னா நீங்க வந்து முதல்ல சிம்பிளிஃபை பண்ணுங்க. பிகாஸ் 14 வந்து பாத்தீங்கன்னா multiple of 7. இங்க 210 that is 21 times 10. So 21 is a multiple of 7. We can simplify using 7 table. நான் டைரக்டா பண்றேன். 14 ones are 14. In 21 14 ones are 14. 21ல 14 செப்பரேட் பண்ணா ரிமைண்டர் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 7 வரும். சோ இப்போ 7 இங்க பக்கத்துல போட்டுக்கிறேன். 70. இப்போ 70 இருக்கு 70. 70ல வந்து 14 எத்தனை டைம் வரும்னா 7 5 14s are 70. Therefore the answer is a into b is equal to 15 into 1 is 15 divided by 1 into 1 is 1. Any number divided by 1 the same number. So we got a into b as 15. இப்போ இந்த கண்டிஷனை உருவாக்குறது தான் விஷயமே. இதுக்கப்புறம் the remaining part of the sum is very very simple because what are the possibilities are there for which the product of two numbers is 15? There are only two possibilities. What are the two possibilities? Listen carefully, ma. The two possibilities are first possibility is a is equal to 1, therefore a is equal to 1. 1 into 15 is 15 and b is equal to 15. That is one possibility. Therefore, 1 into 15 is 15. And the another possibility is a is equal to 3 and b is equal to 5. So 3 5s are 15. Is there any other possibility for which the product is 15? No other possibility. Suppose in the place of 15, if we have 24 இருக்குன்னா ரெண்டு பாசிபிலிட்டி கிடையாது. பிகாஸ் இங்க 24 இருந்தா 1 into 24 ஒரு பாசிபிலிட்டி, 2 into 12 செகண்ட் பாசிபிலிட்டி, 3 into 8 தேர்ட் பாசிபிலிட்டி, 4 into 6 24 fourth possibility, 24 into that's it 4 into 6 அப்ப 4 பாசிபிலிட்டி இருக்கு. கரெக்டாமா? 1 24 are 24. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிளேஸ் ஆஃப் 15 24 இருக்குன்னா 1 into 24 24 ஒரு ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி இருக்கு. And 2 into 12 is 24, the second possibility. 3 into 8 is 24, third possibility. 4 into 6 is 24, fourth possibility. 4 different possibilities இருக்கு. ஆனா இந்த 15 இருக்கனால we have only 2 possibilities. அப்போ ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. With the help of these two possibilities, I'm going to find the value of x and y. When a is equal to 1 and b is equal to 15, I'm going to first find what is x and y. X is equal to, we know what is x? 14 times a, which is equal to 14 into a is 1. 14 into 1 is equal to 14. This is the value of x. And I'm going to find the value of y. Y is 14 times b, which is equal to 14 into, what is the value of b here? 15. So 14 into 15, okay, multiplying, multiply பண்ற, it is 210. அப்போ y is equal to 210. அப்போ ஒரு answer consists x is equal to 14 and y is equal to 210. This is one answer. Now, what about when a is equal to 3 and b is equal to 5? Because 3 into 5 is 15 now.
So இப்போ பாத்தீங்கன்னா x என்ன வரும் 14 times a. So 14 times a. In the place of a, I'm going to replace 3. So 14 into 3. What is 14 into 3? 42. And y என்ன 14 times b, which is equal to 14 into 5. 14 into 5 is 70. Now listen, therefore the another pair is x is equal to 42 and y is equal to 70. This is another pair. Now listen carefully, ma. So இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் என்ன தெரியுமா கண்டுபிடிச்சோம்? They're asking how many pairs exist. 2 pairs exist. Therefore, how many pairs are possible? The question is, the LCM of two numbers is 210 and their HCF is 14. How many such pairs are possible? So I'm concluding, therefore, 2 pairs are possible. 2 pairs are possible. Now, this is the answer. Actually, it is over, but I'm going to write what are the possible pairs. They are, I'll write one more line. They are, because they are not asking what are those numbers, but they are asking how many pairs are possible. But நம்ம என்ன பண்றோம்னா இன்னும் elaborated கத்துட்டோம். They are, what are the possible pairs? 14, 210. 14, 200 and 210. 14, 210 or and, I'll use the word and, okay, comma use பண்ணிட்டேன் and பதிலா 14, 210 and the another pair is 42, 70. Listen, இதுல இருந்து ஒரு விஷயம் கத்துக்கலாம். 14 and 210 இந்த ரெண்டு நம்பரோட எல்சிஎமும் 210 HCF 14 தான். அது மட்டும் இல்லாம 42 and 70 இந்த ரெண்டு நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சாலும் 210 தான் வரும், HCF கண்டுபிடிச்சாலும் 14 தான் வரும். அப்போ there are 2 pairs existன்றது கரெக்ட். அதுதான் இந்த ரெண்டு பேர். இப்ப புரிஞ்சிருச்சா? அப்போ நமக்கு என்ன விஷயம்னா, இந்த a into b is equal to 15 தெரிஞ்சா மட்டும்தான் இது ப்ரொசீட் பண்ண வந்தா what are the possibilities என்ன? 1 into 15 is 15, 3 into 5 is equal to 15. But in the a into b is not 15, if it is 24, we have 4 different possibilities. 4 different possibilities. So இதனாலதான் இந்த சமம் வந்து புரிஞ்சு செய்யணும். ஏன்னா இதை புரிஞ்சு நீங்க இப்ப கத்துக்கிட்டீங்களா, நாளைக்கு இந்த கொஸ்டின் நேம் வந்து சேஞ்ச் பண்ணி கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், the LCM of two numbers is in the place of 210 if they give some other number, and HCF is in the place of 14 if they give some other number. How many such pairs exist? The same procedure you have to do. இந்த ப்ரொசீஜர் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க எக்ஸுக்கு பதில் என்ன எழுதிங்கன்னா, இந்த பிளேஸ் ஆஃப் எக்ஸ் நீங்க என்ன எழுதிங்க தெரியுமா, 14 times ஏக்கு பதிலா இங்க என்ன HCF, இங்க HCF 14 கொடுத்துருக்கறதுனால 14 times ஏன்னு எழுதணும். HCF என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பர் எழுதி இன்டூ ஏ, y is equal to that number into b அப்படியே எழுதிட்டு அதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி ப்ரொசீட் பண்ணீங்கன்னா you will get the answer. How many pairs are possible and what are the pairs also you can find. So it is a very very important sum. இந்த சம்ம மறுபடியும் கோத்ரூ பண்ணுங்க. இந்த வீடியோவை பொறுமையா நீங்க ப்ளே பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் டைமே புரிஞ்சிச்சுன்னா ஒரு டைம் நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. சால்வ் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். எதுக்காகனா இந்த சம் டைரக்டா, ஃபார் எக்ஸாம்பிள் இதே சாப்டர்ல பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 6 and 7 பாத்தீங்கன்னா டைரக்ட் அப்ளிகேஷன். அந்த மாதிரி இது டைரக்ட் அப்ளிகேஷன் இல்லாம இருக்கலாம், பட் இது வந்து உங்களோட மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். நீங்க எப்படி ஒரு சம் அப்ரோச் பண்றீங்க, அதை எப்படி புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி நீங்க லோயர் கிளாஸஸ்ல இருந்தே ஒரு விஷயத்தை வந்து ப்ராப்பரா அப்ரோச் பண்ணீங்கன்னா நீங்க 10th 11th 12th வரும்போது மேத்ஸ்னாலே உங்களுக்கு பயம் இருக்காது. ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, மேத்ஸ் இஸ் ஆல் அபவுட் நம்பர்ஸ், டீலிங் வித் நம்பர்ஸ் அண்ட் கால்குலேஷன்ஸ். ஸோ கால்குலேஷன்ஸ் அதோட ப்ரொசீஜர் எல்லாமே உங்களுக்கு நல்லா தெளிவா இருந்துச்சுன்னா, ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கா இருந்தீங்களா, அதுக்கு மேல உங்களோட ஹையர் லெவல் வந்து என்னன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும். மேத்ஸ் ஈஸி அப்படின்ற வேர்டு நீங்க யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா கடைசி வரைக்கும் மேத்ஸ் கஷ்டம்னு சொல்லுவீங்க. அது கஷ்டம்னு சொல்லக்கூடாதுன்றதுக்காக தான் உங்களோட ஃபண்டமெண்டல் ஃபவுண்டேஷன் சூப்பரா இருக்கணும்னு இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன். இந்த வீடியோல இருக்கக்கூடிய சமம் மறுபடியும் நீங்க செய்யணும்னு ஆசைப்படுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோல இதே சாப்டர்ல இருக்கக்கூடிய ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் சம்ம நான் டீச் பண்றேன். தட் இஸ் கொஸ்டின் நம்பர் 9. அது நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஸ்டூடெண்ட்ஸ். பாய் எவ்ரிஒன்.